லைஃப் டைம் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, பாவக்கிரகங்கள் ஒரு 9ஆம் அதிபதியாக வர்றாங்க அப்படின்னா, அவங்க எந்த நிலைமையில் இருந்தால் அவங்க யோகத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒரு லக்னத்தை நான் போடுறேன் பாருங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, பாவக்கிரகங்கள் எடுக்கும்போது சூரியன், செவ்வாய், சனி இவங்க தான் பாவக்கிரகங்கள். இதில் வந்து செவ்வாய் வந்து 9ஆம் அதிபதியாக வருவார். யாருக்கு வருவார் அப்படின்னா, சிம்ம லக்னத்துக்கு வருவார். சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் 4, 9 கூடையவராக வருவார். அவர் வந்து நம்மளுக்கு நல்ல பலன்களை வழங்கணும். அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 4ஆம் வீடு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தாங்க வீடு கட்டுறது, அதே சமயம் நில சம்மந்தப்பட்ட யோகங்கள் இதெல்லாம் அமையும். இப்போ அதுக்கு உண்டான அமைப்புகளை இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் சார்ட்டில். இப்போ பார்த்துக்கோங்க, நான் போட்டிருக்கிறது சிம்ம லக்னம் போட்டிருக்கேங்க. சிம்ம லக்னத்துக்கு 1, 2, 3, 4 கூடையவர், 4, 5, 6, 7, 8, 9 கூடையவர், 4, 9 கூடையவர் செவ்வாய். இந்த செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. பார்த்துக்கோங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 10ஆம் வீட்டில் இருக்கிறாருங்க. 10ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அவரை 1, 2, 3, 4ஆம் வீட்டிலேருந்து சந்திரன் பார்க்குறாருங்க. இப்போ இது என்னன்னா, 4, 9 கூடையவராகி 9ஆம் அதிபதி, அதாவது இந்த லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியாய் செவ்வாய் வந்து அவர் வந்து 9லே இருக்கிறது அவ்வளவு சிறப்பு கிடையாதுங்க. பாவக்கிரகங்கள் மூல திரிகோணங்களில் இருக்கக்கூடாது. அது நல்ல பலன்களை அவ்வளவு தூரம் பண்ணாது. அப்போ இவர் என்ன பண்ணணும்? 10ஆம் வீட்டில் இருக்கணும். 9ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டில். ஏன் இதுல இருந்து முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன திக்பலம் வந்துடும். லக்னா அந்த 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் திக்பலம் அடைகிறார். திக்பலம் அடையும் போது 4, 9 கூடையவர்கள் திக்பலம் அடைகிறாங்களா? அப்ப 4 வந்து வீடு, வாகனம், எல்லாத்துக்குமே இதுதான் 4. 9 பாக்கியஸ்தானம். ஒரு ஒரு இதுல வந்து ஜாதகத்திலே ரொம்ப முக்கியமான இடம் பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானாதிபதியும் 4ஆம் அதிபதியுமான செவ்வாய் 10ல் போய் திக்பலம் அடைகிறாரு. இப்படி இருக்கணுங்க அமைப்பு. இதை வந்து சந்திரன் பார்க்குறாரு. எப்போவுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வீடியோலாம், செவ்வாயை யார் பார்க்கணும் அதிகமான? குரு பார்க்கலாம், சந்திரன் பார்க்கலாம். அதுலேயும் குரு சந்திரன், குருவுக்கு ஈக்குவல் சந்திரன், சந்திரனுக்கு ஈக்குவல் குரு, அந்த மாதிரி சொல்லலாம் செவ்வாய்க்கு. அவங்க செவ்வாயை சந்திரன் பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த சந்திரன் செவ்வாயை பார்க்கறது ரொம்ப விசேஷம். இப்போ செவ்வாய் சந்திரனை 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு, சந்திரன் 7ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்குறாரு. இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன நல்ல அமைப்புகள்லாம் உருவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீடு வாங்குறது, நிலம் இவங்க பேர்ல இருக்கிறது, அது போக பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐயா காலத்திலேருந்து, அவங்க அப்பா காலத்திலேருந்து அவங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள், கோவில் சம்பந்தப்பட்ட மரியாதைகள் எல்லாமே இந்த அமைப்புகளுக்கு கிடைக்குதுங்க. இதுக்கு இந்த இடத்துல 1, 2, 3, 4, 5 இதுவே நல்ல அமைப்புங்க. அதுக்கு அடுத்தபடியா குரு 5ல் இருந்துட்டாருங்க. குரு 5ல் இருந்துட்டாரு அப்படின்னாருங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்ற பாருங்க, குரு இங்க இருக்கிறத விட இன்னொன்று படிக்க இங்க போட்டுறாங்க. இங்க போட்ட 9ல் குரு. இப்போ 9ல் குரு இருக்கும்போது என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9ஆம் இடத்தையும் நல்ல பாக்கியஸ்தானத்தை நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா அவர் 5ஆம் பார்வையா தான் வீட்டையே பார்ப்பார். இப்படி இருக்கணுங்க ஜாதகம். இதுல பாத்தீங்கன்னா, இந்த செவ்வாயோட 2 வீட்லயும் சுபகிரகங்கள் இருக்காங்களா? அதுக்காக தான் நான் குரு அங்கே போட்டேன். இங்க இருந்து குரு தூக்கி நான் ஏன் இங்க போட்டேன்னா, இந்த செவ்வாயோட வீடு 2ம் நல்ல சுபத்துவம். 10க்கு அவரும் வந்து திக்பலம் அடைகிறார். இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நான் சொன்ன எல்லா பலன்களும் நல்லபடியா நடக்குங்க. அவங்க ஜாதகத்துல குறைகளே மேக்சிமம் வராது. எல்லாமே பெரிய ஒரு குடியில பிறந்த ஜாதகம் மாதிரி இது அமையும். இந்த மாதிரி நம்ம ஜாதகத்துல இருக்கா? அதாவது இது உதாரணத்துக்கு தான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி அந்த வீட்டு அதிபதி வீட்டில் 2 சுபகிரகங்கள் இருந்து அவரும் திக்பலம் அடைஞ்சிருக்காரா அப்படின்னு நீங்க பாருங்க. இப்போ மெயினா அந்த இது போட்டதே, வீடியோ போட்டதே, இந்த செவ்வாய் சந்திரனை பார்க்கறது, நிலம் சம்பந்தப்பட்டது, வீடு சம்பந்தப்பட்டது அமைகிறதுக்கு இதெல்லாம் நல்ல அமைப்புங்க. அதே சமயம் குரு 5ஆம் பார்வையா பார்க்குறாரு, 10க்கு 9ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துறாரு. எல்லா வகையிலையும் 1, 5, 9 அவர் லக்னத்தையும் பார்த்துறாரு. இதை நீங்க மெயினா பார்த்துக்கணும். லக்னத்தையும் குரு பார்த்துறாரு. 1, 2, 3, 4, 5ஆம் பார்வையா பார்த்துறாரு. அப்படிங்கிறப்ப இந்த ஜாதகம் பல ஆயிடுதுங்க. இந்த மாதிரி உங்க ஜாதகத்துல இருக்கா, இல்லை வேற எது இது மாதிரி இருக்கிறதா டவுட் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல.